بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய முஃமின்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு வழியை தேடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழிதான் மன அமைதிக்கான வழி எங்கே இருக்கிறது என்பதை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவர்களும் சரி, வறுமையில் இருப்பவர்களும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, தனியாக உள்ளவர்களும் சரி, அனைவரும் ஒரு விஷயத்தை தேடி அலைகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மன அமைதி. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வசதிகளை இருந்தாலும் கூட மன அமைதியை தொலைத்துவிட்டு தேடக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து வருகிறோம். அதற்கான வழிகளை இஸ்லாம் அழகாக சொல்லும். மன அமைதி வேண்டுமா? கோபப்படாமல் இருங்கள், கோபத்தை தவிர்த்து இருங்கள், உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் அழகாக சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா கதிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கோபப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஃபல்யஸும், நீங்கள் மௌனமாக இருக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மனிதனுடைய இயல்பு என்பது தனக்கு ஏதேனும் பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குகிற பொழுது, மனசிற்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குகிற பொழுது அவனுக்கு சற்றென்று வருகிறது கோபம். அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கோபம் என்பது சைத்தானினுடைய வேலையாக இருக்கும். சைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டான். நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்குமோ அதே போன்றுதான் கோபம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போது ஒலு செய்து கொள்ளுங்கள், கோபம் உங்களை விட்டு சென்றுவிடும். நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வந்தால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். அப்படியும் உங்களுக்கு கோபம் தனியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கோபம் அதிகமாக வருகிறது, நான் என்ன செய்வது என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே, வலக்கல் ஜன்னா, உனக்கு சுவனம் உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால்
எந்த ஒரு மனிதர் கோபம் வருகிற பொழுது அதை அடக்கிக் கொள்கிறாரோ நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு சுவனம் வழங்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு குடும்பம் சிதறி கிடைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்பது முதலில் ஆரம்பம் என்பது கோபமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் இடத்திலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பொழுது யாருக்காவது ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அந்த கோபத்தை முழுங்கி விடுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பமாக, சிதறி கிடைக்கக்கூடிய குடும்பமாக மாறிவிடும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கோபம் என்பது இதயத்தின் உள்ள ஒரு கரியும் நெருப்பாக இருக்கிறது. அதை அடக்க தெரியாதவன் அந்த நெருப்பால் தானும் எரிந்து மற்றவர்களையும் எரித்து விடுகிறான் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். நாம் கோபம் படுகிற பொழுது அந்த கோபத்தின் மூலமாக நமக்கும் பாதிப்பு ஏற்படும், பிறருக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், கோபம் படக்கூடிய ஒரு நபர் பைத்தியக்காரனாக மாறுகிறான். என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு முன்னால் இருப்பவர்களை காயப்படுத்தி அதற்கு பின்னால் யோசிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அருமையான முஃமின்களே, இந்த கோபத்தை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது சொல்லுவான், கோபத்தை விளங்கி கோபம் வருகிற பொழுது தடுத்து கொள்கிறானே அதுதான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் அந்த குணத்தை விரும்புகிறான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான். எந்த ஒரு முஃமினுக்கு கோபம் வருகிற பொழுது அந்த கோபத்தை அவனுக்குள் வைத்து தடுத்து கொள்கிறானோ அந்த குணம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லும். எந்த விஷயத்தில் நாம் கோபம் கொள்ளலாம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், மார்க்கத்திற்கு எதிராக ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குகிற பொழுது அந்த நேரத்தில் நாம் கோபம் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் தொழாமல், குர்ஆன் ஓதாமல், நோன்பு வைக்காமல் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்குகிற பொழுது அந்த இடத்தில் கோபம் என்பது கண்டிப்பாக வர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் என்பது இருக்குகிறது. அல்லாஹ்வுக்காக கோபப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்காக என்று இருக்குகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மிகவும் அழகான ஒரு வாழ்வாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கோபம் இதயத்தின் கவலையையும் உடலில் நோயையும் மறுமையின் நஷ்டத்தையை தரும் என்பதாக சொல்லுவார்கள். கோபம் வருகிற பொழுது நோவினை என்பது நம்மளுடைய உடலுக்கு ஏற்படும். நாளை மறுமை நாளில் நஷ்டத்தை தான் கோபம் தரும். ஆனால் பொறுமை என்பது சுவனத்தை தரும் என்பதாக சொல்லுவார்கள். பிறரின் தவறுகளை மன்னிப்பதின் மூலம் நம் மன அமைதியாக வாழலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யாராவது ஒருவர் நம்மை கோபப்படுத்துகிற பொழுது அவரை மன்னித்து வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய மனம் அமைதி பெறும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதையெல்லாம் நற்குணம் என்று வைத்திருக்கிறானோ அப்படி அனைத்து நற்குணத்தோடு வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.
صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.